ஹலோ கைஸ், ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி பார்த்துருவோமா? அது நான் வச்சிருக்க குக்கரில் விசிலே வராதுங்க. எப்படி செய்கிறேன்னு போக போக பார்க்கலாம். இனிமேல் தான் திங்ஸே வாங்கணும். ஸோ அந்த கேப்லேயே நான் முட்டையையும் ரைஸையும் ஊற வச்சுட்டு போயிட்டேன். முட்டையை வேக போட்டுட்டு கடையில் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வர வழியிலே சோளத்தை பார்த்தோன்னா கொஞ்சம் டெம்ட் ஆகிட்டு சரி சாப்பிட்டுட்டு சமைச்சிக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நமக்கு சில நேரம் ரொம்ப பசிக்கும், ஆனால் சீக்கிரம் வேலையை முடிக்கணும்னு நினைப்போம். எப்படி செய்கிறதுன்னு நானே காட்டுறேன். குக்கரை வச்சுட்டு அந்த ஹீட் ஆகிற கேப்லேயே வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் தேவையானது தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஒரு கலரி விட்டுருங்க. இதுக்கு தேவையானது வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் கொஞ்சம் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து புதினா இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு நம்ம அரைச்ச விழுதை எடுத்து போட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. இது கலர்னதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க மஷ்ரூம் எடுத்து நல்லா வந்து போட்டு கலரி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் வாட்டர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இல்லைன்னா கொஞ்சம் கரம் மசாலா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டு நமக்கு தேவையான நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்தேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்க என் குக்கரில் விசிலே வராதுன்னு, அப்போ இப்படி தாங்க பண்ணுவேன். ரைஸை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ப்ரெஷர் போகாமல் இருக்கிறதுக்கு விசில் போட்டு மூடி வச்சுருவேங்க. மூடினதுக்கப்புறம் ஒரு 2 டைமு வந்து தம் போட்டுப்பேன். தம் போட்டால் அது கொஞ்சம் ரைஸு வெந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.